அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமியில் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர இந்த ஓரையில் இந்த வழிபாடை செய்து பாருங்கள். அந்த வழிபாடு என்ன அப்படின்றது இந்த பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். ஆடி மாதம் என்பது அம்மனுக்கே உகந்த மாதம். இந்த மாதத்தை ஆஷாட மாதம் என்றும் அழைப்பது உண்டுங்க. இப்போ இந்த மாதத்தை அம்மன் மாதம் என்று கூட கூறலாம். இப்ப இந்த மாதத்தில் தான் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு அம்மனை வணங்கினால் தீர்வு கிடைக்கும்ன்றது ஒவ்வொரு பெண்களின் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு திதி ஒரு கிழமை விசேஷமா இருக்குங்க. ஆனா இந்த ஆடி மாதத்தில் தான் ஒவ்வொரு கிழமையும் திதி ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி அப்படின்றது நிறைய விசேஷங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் நம் வாராகி தேவியை வழிபட்டால் நம் மனதில் எழுந்திருக்கும் அனைத்து அச்சங்களும் நீங்கிடும். அது மட்டும் இல்லைங்க, தனக்கு தற்காப்பும் சக்தியும் அதிகரிக்கும், வேத சக்திகளும் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ அற்புதமான மாதங்க. அதுவும் இந்த பஞ்சமியில இந்த வழிபாடு நாம் செய்தோம்னா நம் வாழ்வில அனைத்து வளங்களும் நமக்கு கிடைக்கும். இன்றைய காலகட்டத்துல நிறைய வன்முறைகளும் பிரச்சனை, ஏவல், பில்லி, சூனியம் எல்லா இடத்துல தலைவிரித்தாடுகிறது. இதெல்லாம் அழித்து ஒழிக்கணும்னா நம்மளுக்கு வாராகி தேவி வழிபாடு ரொம்ப அவசியமா இருக்கிறதுங்க. ஏனென்றால் சக்தியின் துணையின்றி எதுவுமே இயங்காது இந்த உலகத்துல. நமக்கு சக்தியை தருவது அன்னை பராசக்தி தான். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அன்னை சக்தி இருக்கிறது. அதனால்தான் நம்மால் அந்த செயலை செய்ய முடிகிறது. ஒரு தாயுடைய அன்பு எவ்வளவு தூய்மையானது. அதற்கு ஈடாக எதனா சொல்ல முடியுமா? முடியாது, எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஒரு கெட்ட குணம் படைத்த குழந்தை இருப்பது உண்டு. ஆனா ஒரு கெட்ட குணம் கொண்ட தாய் எங்கன்னா பார்த்திருப்பீங்களா? இல்லங்க, எங்கேயுமே கிடையாது. வாராகி தேவிய நம்ம உண்மையா நம்பி வழிபட்டோம்னா அம்மா நம்ம எப்போதும் கைவிட மாட்டா. ஏனென்றால் நம்பினோரை கைவிடாத குணமுடைய தாய் தான் வாராகி. தன்னை நம்பி வந்தவர்களுக்கு துயரங்களை போக்கி ஊழிய காலத்தில் உலகை பாதுகாத்த பெருமை வாராகி தேவிக்கு மட்டுமே இருக்குதுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா அனைத்து கோயில்களிலும் முதல் பூஜை விநாயகருக்கு தாங்க. ஆனா தஞ்சை பெரிய கோயில்ல மட்டுமே அப்படி இருக்காது. வாராகி அம்மாவுக்கு மட்டும்தான் முதல் பூஜை. அதுக்கப்புறம் தான் அடுத்து எல்லா தெய்வத்துக்கும் பூஜை நடக்கும். அவ்வளோ பெருமை கொண்டவள் வாராகி தேவி. நம்ம வாழ்க்கையில பசி பஞ்சம் நீங்கி எப்போதும் நம்ம சந்தோஷமா பணபாகியத்தோட வாழணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வாராகி வழிபடுங்க. உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். தாய் தன் தீயவர்களை கடுமையாக தண்டித்து அடக்குவதில் தண்டினி என்ற பெயர் பெற்றவள். அதனால நமக்கு எந்த தீங்கும் செய்ய விட மாட்டா. நம்ம எல்லையிலும் நம்மளுக்கு எதிரிகளே இல்லாத அளவுக்கு அம்மா பண்ணுவா. அதனால நமக்கு அம்மாவை முழுமையா நம்பணும், பக்தியோடு வழிபடணும். அது மட்டும் தான் நம்ம அம்மாவுக்கு செலுத்தணும். அப்படி நம்ம செய்யறது மூலமாக தாய் நமக்கு அருள் என்னும் மழையை பொழிவா. நம் இல்லத்தை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் செல்வம் நிறைந்ததாகவும் மாற்றுவா. இவ்வளோ சக்தி மிக்க வாராகியே இந்த ஆடி மாதத்தில் ஒரு எளிய வழிபாடு நாம் செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு செல்வம் நிறைந்ததாக மாறும். வாங்க அந்த வழிபாடு என்ன அப்படின்றது சென்று பார்ப்போம். இந்த வழிபாடு தாங்க. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தரையை சுத்தமா தொடச்சி கோலம் போட்டுக்குங்க. கோலம் போட்டு அது மேல மன அமர்த்தி அது மேல துணி போட்டு அம்மாவை உட்கார வைங்க. இப்போ அம்மாவுடைய போட்டோ இல்லைன்னா கூட ஒரு அகல் வைத்து கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். அம்மாவுக்கு நெய்வேத்தியமா பூமிக்கு அடியில் மண்ணால் விளைக்கின்ற பொருளை வச்சிருங்க. நவதானியத்துக்கு அதிபதியா இருக்கிற தேவிக்கு நவதானியத்தை வைங்க. இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை பஞ்சமி, இந்த சிறப்பு வாய்ந்த பஞ்சமி எப்ப வந்துக்குது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 25/7/2024 வியாழக்கிழமை அதிகாலை 4:40 பஞ்சமி தொடங்கி 26/7/2024 அதிகாலை 1:58 பஞ்சமி முடிவடைகிறது. அதனால இந்த வழிபாடு நீங்க எப்ப செய்யணும்னு பாத்தீங்கன்னா 25/7/2024 வியாழக்கிழமை இரவு குரு ஓரையில இந்த வழிபாடு செய்யணும். குரு ஓரை இரவு 8 to 9. அதனால இந்த குரு ஓரையில இந்த வழிபாடு செய்தால் நமக்கு அளவு கடந்த நன்மை கிடைக்கும். குரு ஓரையில நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் நம்மளுக்கு 100 மடங்கு பலனை தரும். நம் வாழ்க்கையில ஒரு கோபுர உச்சிக்கு சென்று விடும். நம் வாழ்க்கை ஒரு வளமானதாக மாறும். அதனால இந்த வழிபாடை குரு ஓரையில செய்து பாருங்க. உங்க வாழ்க்கை ஒரு செல்வம் நிறைந்ததாக மாறும். இப்ப அந்த வழிபாடு எவ்வாறு செய்வதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த தேய்பிறை பஞ்சமியில வாராகி தேவிக்கு தேங்காய் தீப வழிபாடு செய்யுங்க. தேங்காய் தீப வழிபாடு எவ்வாறு செய்வது ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்க. அதுக்கப்புறம் பஞ்ச தீபங்களை ஏத்துங்க. பஞ்ச தீபங்களை ஏற்றி முடிச்சிட்ட பிறகு அம்மாவுக்கு ஒரு 2 பொருள் கொண்டு இந்த வழிபாடு செய்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அப்படி சொல்றது மூலமாக
வாராகியுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். அம்மாவுக்கு ஒரு பெரிய பூஜை செய்த பலன் கிடைக்கும். இப்ப அந்த வழிபாடு என்ன, அதற்குண்டான பொருள் என்ன அப்படின்றது பார்ப்போம். இப்ப இந்த ஓரையில இந்த வழிபாடு செய்யணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பொருள் தாங்க. ஒண்ணு வசம்பு, ஒண்ணு ரூபாய் நாணயம். வசம்பு அப்படின்னு சொல்றது இந்த பொருளுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் வீட்டில் இருக்கும் தீமையை அழித்து நன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லைங்க, இந்த வசம்பு எங்க இருக்கிறதோ அங்க பணம் 4 திசைகளில் இருந்து புரண்டு வரும். அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கும் தீமையும் எப்போதும் அழித்துவிடும். தீமையை சேராத அளவுக்கு இது பார்த்துக்கும். வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் எதுவா இருந்தாலும் அடித்து விரட்டக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வசம்பு. அவ்வளவு சக்தியும் ஆற்றல் உண்டுங்க இந்த வசம்புக்கு. அதுக்கப்புறம் ரூபாய் நாணயன்றது குபேருடைய அம்சம் நிறைந்தது. வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்த இந்த பஞ்சமியை குபேர பஞ்சமி என்று நாம் கூறுகின்றோம். இந்த குபேர பஞ்சமியில் இந்த ரூபாய் நாணயம்ன்றது நமக்கு கோடியில் புரளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால ரூபாய் நாணயம்ன்றது நம் வீட்டில் கோடி கோடியாய் நிறையக்கூடிய பணமாக மாறும்ன்றது ஐதீகமாக இருக்கிறது. அதனால இந்த 2 பொருளையும் நம் வலது உள்ளங்கையில வைத்து இப்போ ஒரு மந்திரத்தை சொல்றேன். அந்த மந்திரத்தை மனதார 108 முறை சொல்லி வாராகி தேவியிடம் இந்த பொருளை வைத்திடுங்க. வைத்துட்ட பிறகு மறுநாள் காலையில இந்த பொருளை பீரோ வைக்கும் பெட்டியில வைத்திடுங்க. அப்படி வைக்கும் போது நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்தி எல்லாம் அழிந்து பணம் 4 திசையில இருந்து நம்மளுக்கு புரண்டு வரும். நல்ல தொழில வியாபாரம் நடக்கும். நீங்க வியாபாரம் செய்யற இடத்துல கூட இந்த பொருளை நீங்க வச்சுக்கலாம். அப்படி செய்யறது மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் தேடி கிடைக்கும். அந்த மந்திரம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, உங்க வலது உள்ளங்கையில 2 பொருளை வச்சு மூடிக்குங்க. கெட்டிமா மூடிக்குங்க. மூடிட்ட பிறகு இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓம் சதுரங்க சேன நாயகியே நமக, ஓம் சதுரங்க சேன நாயகியே நமக, ஓம் சதுரங்க சேன நாயகியே நமக. இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாய் 4 வகை படைகளுக்கும் சேனாதிபதியாக திகழக்கூடிய தாயினால இந்த மந்திரத்தை சொல்லி நாம் உச்சரிக்கும் போது நம் மனதில ஒரு கம்பீரம் பிறக்கும், ஒரு ஆற்றல் உருவாகும். அதன் மூலமாக நமக்கு 4 திசைகளில் இருந்தும் பண வாய்ப்பை தேடி கிடைக்கும். எப்போ நம்ம பலவானவர்களாக இருக்க முடியும். அவ்வளவு சக்தி இருக்குங்க இந்த வழிபாடுக்கு. அதனால தவறாம இந்த குரு ஓரையில இந்த வழிபாடை செஞ்சிடுங்க. செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இந்த 2 பொருளும் அம்மாவுடைய கால் பாதத்துல வச்சிடுங்க. வச்சுட்டு மறுநாள் காலையில இந்த பீரோல வச்சிடுங்க. இப்படி செய்யறது மூலமாக உங்க வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீரும், செல்வ செழிப்பு உண்டாகும். இந்த ஆடி மாதத்தில் நீங்க என்ன கேட்டாலும் அம்மா உங்களுக்கு அன்போடு அது கொடுப்பாங்க. இந்த வழிபாடை தவறாம செஞ்சு அம்மாவுடைய அருளையே பெறுங்க. அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.